Star Kitchen. இன்னைக்கு ஸ்டார் கிச்சன்ல பன்னீர் பட்டாணி புலாவ் செய்வோமா? 2 கப் பிரியாணி அரிசி, 1 பாக்கெட் பன்னீர் பீஸா கட் பண்ணி வச்சிருக்கோம். 3 மீடியம் சைஸ் தக்காளி சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம். 5 பச்சை மிளகாய், 3 மீடியம் சைஸ் பல்லாரி கட் பண்ணி வச்சிருக்கோம். 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லி இலை, 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/4 கப் பட்டாணி, கொஞ்சமா முந்திரி பருப்பு, கொஞ்சம் காஞ்ச திராட்சை. தாளிக்க தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு பன்னீரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடுவோம். பன்னீரை ஃப்ரை பண்ண 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு. இனி இதை ஃப்ரை பண்ணிடுவோம். 2 ஸ்பூன் நெய், பன்னீர் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இனி அதை எடுத்துடுவோம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய், முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துருவோம். காஞ்ச திராட்சையும் வறுத்து எடுத்துருவோம். ரெண்டு ஸ்பூன் ஆயில். இனி தாளிக்கிறதுக்குள்ளதெல்லாம் போட்டுருவோம். பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, 2 பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் ஜீரகம், வெங்காயம் போட்டுருவோம். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், வச்சிருக்கிற தக்காளி, பச்சை மிளகாவை போட்டுருவோம், மல்லி இலையை போட்டுருவோம், புதினா, பட்டாணி போட்டுருவோம், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, மிளகாத்தூள், தயிர், ஃப்ரைடு பன்னீர், முந்திரி பருப்பு, திராட்சை. ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றணும். தேவையான அளவுக்கு உப்பு. பன்னீர் பட்டாணி புலாவ் ரெடி. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா இருக்குதுன்னா எங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.